இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோவிட் தொற்றால் 2341 பேர் பாதிப்பு. சரவாக்கில் 600 பேருக்கு தொற்று. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2341 கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் பதிவாகின. அதையடுத்து கடந்த 6 தினங்களாக நாட்டில் பதிவாகியிருக்கும் தினசரி கோவிட் தொற்று எண்ணிக்கை 2000-ஐ தாண்டி இருக்கின்றது. புதிதாக பதிவான தொற்று எண்ணிக்கையில் சரவாவில் அதிகமாக 600 தொற்று சம்பவங்கள் பதிவாகியதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். சரவாக்கை தொடர்ந்து சிலாங்கூரில் 539 பேருக்கும், கிளந்தானில் 429 பேருக்கும், கோலாலம்பூரில் 344 பேருக்கும், ஜொகூரில் 102 பேருக்கும் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. தடுப்பு மருந்தின் கையிருப்பு கிடைக்கவில்லை. சிபுவில் தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஒத்திவைப்பு. 2ஆம் கட்ட தடுப்பூசி திட்டம் தொடங்கி 2வது நாளான இன்று சரவாக் சிபுவில் திட்டமிடப்பட்ட தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. தடுப்பு மருந்தின் கையிருப்பை பெறாததால் இன்றைய தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்படுவதாக சிபு மாவட்ட சுகாதார அதிகாரி டாக்டர் தேஜோ ஹூன் தெரிவித்தார். நேற்று முதல் நாளாக அந்த மாவட்டத்தில் 140 முன்கள பணியாளர்களுடன் 75 வயதிற்கு மேற்பட்ட 924 மூத்த குடிமக்கள் ஃபைசர் தடுப்பு மருந்தை எடுத்துக் கொண்டனர். இந்நிலையில் புதிதாக கோவிட் தடுப்பு மருந்தின் கையிருப்பை பெறாத நிலையில் புதிய தேதி ஒன்று அறிவிக்கப்படும் வரை இன்றைய தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. புதிய தேதியை மைசித்ரா செயலியின் வாயிலாக சரிபார்த்துக் கொள்ளும்படி மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இபிஎஃப் லாப ஈவுக்கான வயது வரம்பு 72. பழைய தகவல். இபிஎஃப் ஊழியர் சேமநிதி கணக்கில் எஞ்சியிருக்கும் தொகைக்கு சந்தாதாரர்கள் 100 வயது வரை லாப ஈவை பெறுவார்கள் என அந்த வாரியம் மறு உறுதிப்படுத்தியுள்ளது. சந்தாதாரர்கள் 75 வயது வரை மட்டுமே லாப ஈவை பெறுவார்கள் என தற்பொழுது வாட்ஸ்அப்பிலும் இதர சமூக ஊடகங்களிலும் பகிரப்பட்டிருக்கும் தகவல் பழைய தகவல் என அந்த வாரியம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்தியது. 2017ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 100 வயது வரையில் இபிஎஃப் சந்தாதாரர்கள் லாப ஈவை பெறுவார்கள் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பு இன்று வரை அமலில் இருப்பதாக அந்த அறவாரியம் குறிப்பிட்டது. பணி ஓய்வு பெற்ற பின்னர் தொகையை முழுமையாக மீட்காமல் குறிப்பிட்ட தொகையை சேமிப்பில் வைத்திருப்பவர்களுக்கு தொடர்ந்து லாப ஈவை வழங்கும் வகையில் 1991ஆம் ஆண்டு இபிஎஃப் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது. 100 வயதை எட்டிய சந்தாதாரர்களிடம் கணக்கில் இன்னும் எஞ்சியிருக்கும் தொகை குறித்து நினைவூட்டப்படும் எனவும் இபிஎஃப் வாரியம் குறிப்பிட்டது. மாணவருக்கு 1500 ரிங்கிட் அபராதமா? சுகாதாரத்துறை விசாரிக்கிறது. பேராக்கில் மெட்ரிகுலேஷன் மாணவர் ஒருவருக்கு எஸ்ஓபி விதிமுறையை மீறியதற்காக 1500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவத்தை பேராக் சுகாதாரத்துறை விசாரிக்கின்றது. ஒரு மாணவராக தமக்கு விதிக்கப்பட்டிருக்கும் அதிகமான அபராத தொகை குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர் நபில் அமிருல் 4 எனும் தனது ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார். பேராக் மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் வெளியில் எங்கும் செல்லாமல் இந்த ஒரு தவணை முழுவதும் கல்வி வளாகத்துக்குள்ளேயே உள்ளனர். இந்நிலையில் அவர்களது கல்லூரியின் உணவு விடுதிக்குள் நுழைந்து எஸ்ஓபி விதிமுறையை மீறியதற்காக மாணவருக்கு 1500 ரிங்கிட் அபராதம் விதிப்பதாக அந்த மாணவர் குறிப்பிட்டார். தங்களின் 6 மாதத்துக்கான செலவு தொகையே 1250 ரிங்கிட் மட்டுமே என அந்த மாணவர் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அந்த ட்விட்டர் பதிவை அடுத்து அந்த விவகாரம் தொடர்பில் பேராக் சுகாதாரத்துறை உடனடியாக விசாரணை மேற்கொள்ளும்படி உத்தரவிடப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கோவிட் தடுப்பூசி திட்டம் மந்தமாக உள்ளது. அன்வார் சாடல். கோவிட் தடுப்பூசி திட்டம் எதிர்பார்க்கப்பட்டதை போன்று வேகமாக இல்லாமல் மந்தமாக இருப்பது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அன்வார் இப்ராஹிம் சாடினார். இன்றைய தினம் வரை மலேசியர்களில் 3 விழுக்காட்டினருக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக பிகேஆர் தலைவருமான அன்வார் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு மாதத்திற்குள் 17.8 விழுக்காட்டினர் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதை அவர் விவரித்தார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் கூட அந்நாட்டு மக்களுக்கு தடுப்பூசி போடும் நடவடிக்கையில் தீவிர முனைப்பு காட்டி வருவதாக அன்வார் தெரிவித்தார். சில மாநிலங்களுக்கு தடுப்பூசிகளை விநியோகிக்கும் விவகாரத்தில் அமைச்சர் நிலையிலான தலைமைத்துவம் மெத்தனமாக இருப்பது குறித்தும் அன்வார் தனது ஏமாற்றத்தை வெளியிட்டார். உதாரணத்திற்கு சிலாங்கூர் அரசாங்கம் தனது மக்களுக்காக 20 லட்சம் தடுப்பூசிகளுக்கும் மேலாக பெறுவதற்கு நிதியை ஒதுக்கியிருந்த போதிலும் தேவையான அனுமதிக்காக பல மாதங்களாக காட்டியிருப்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் அனுமதியை பெறுவதில் சரவ அரசாங்கம் இதேபோன்ற பிரச்சனையை எதிர்நோக்குவதாகவும் அவர் கூறினார்.
தடுப்பு காவலின் போது தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட கணபதி மரணம். போலீஸ் தடுப்பு காவலில் இருக்கும்போது தனது கால் துண்டிக்கப்படும் அளவுக்கு தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்த ஆடவர் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக செட்டாங் மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பின்னர் மரணம் அடைந்தார். கடந்த மார்ச் 8ஆம் தேதி முதல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 40 வயது கணபதி மாண்டதை அவரது சகோதரியான தங்கமலர் உறுதிப்படுத்தினர். கணபதியின் கால் துண்டிக்கப்படும் அளவுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தாக்கப்பட்டிருந்ததாக அவரது தாயார் எஸ் தனலட்சுமி மார்ச் 11ஆம் தேதி கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் புகார் செய்திருந்தார். நீரிழிவு மற்றும் இருதய நோய் பின்னணியை கணபதி கொண்டிருந்தாலும் போலீஸ் கைது செய்யப்பட்டது அவர் ஆரோக்கியத்துடன் இருந்ததாக தனலட்சுமி தனது புகாரில் சுட்டிக்காட்டியிருந்தார். மார்ச் 8ஆம் தேதி கணபதி விடுவிக்கப்பட்டதோடு அவர் செட்டாங் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் போலீஸ்காரர் கூறியிருந்ததையும் தனலட்சுமி தனது புகாரில் சுட்டிக்காட்டியிருந்தார். பறவையின் எச்சத்தினால் ஏற்பட்ட தகராறு, பெண்ணுக்கு அரிவாள் காயம். பறவையின் எச்சத்தினால் தனது தந்தையை தாக்க முயன்ற அண்டை வீட்டுக்காரரை தடுக்க முயன்ற பெண் ஒருவர் அரிவாள் காயத்திற்கு உள்ளானார். புக்கிட் மேர்தாஜாம் தாமான் பெர்மாதாங் பிதிங்கியில் நிகழ்ந்த இந்த தகராறின் போது காயம் அடைந்த 27 வயதுடைய பெண் பட்டபத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். தமது தந்தை பறவை கூண்டை சுத்தம் செய்து அதன் நீரை கால்வாயில் ஊற்றியதால் அவரிடம் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அந்த தகராறு சற்று மோசமானதை தொடர்ந்து அண்டை வீட்டுக்காரர் கையில் அருவாள் வைத்திருந்தவாறு தனது தந்தையை மிரட்டுவதை பார்த்துள்ளார். அப்போது தமது 52 வயதுடைய தந்தையை அமைதிப்படுத்த முயன்ற போது அண்டை வீட்டுக்காரர் வைத்திருந்த அருவாள் அப்பெண்ணின் கண்களுக்கு மேல் குத்தியதாக மத்திய சபரங்பெரை மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷஃபி அப்துல் அஹமத் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் இரத்த கரையுடன் அரிவாள் மீட்கப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார். அந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநிலத்தை கடந்து தேனிலவுக்கு சென்ற தம்பதிக்கு 1 நாள் சிறை. ரிங்கிட் மலேசியா 2500 அபராதம். மாநிலத்தை கடப்பதற்காக கடந்த மாதம் எழுத்துப்பூர்வமான கடிதத்தில் பொய்யான காரணம் கூறி ஜொகூருக்கு தேனிலவுக்கு சென்று வந்த தம்பதிக்கு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 1 நாள் சிறை மற்றும் 2500 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 24 வயதுடைய இராம்நாஸ் ஹபீஸ், அவரது கணவரான 23 வயதுடைய அசாக்ஷா ஆகியோர் மாஜிஸ்ட்ரேட் வோங் சியாசி முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டனர். அந்த தம்பதியர் உல்லாச தளத்திற்கு தேனிலாவுக்கு சென்றதாக புகைப்படம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்ததை தொடர்ந்து வைரலானது. அதோடு மாநிலங்களை எப்படி கடக்க முடியும் என வலைதளவாசிகளுக்கு அந்த தம்பதியர் குறிப்புகளையும் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்தனர். வர்த்தக விவகாரம் தொடர்பாக நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை மீறி ஜொகூர் பாருவுக்கு செல்வதற்காக கடிதம் சமர்ப்பிப்பதற்காக அந்த தம்பதியர் வாங்சா மாஜு போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்தனர். கடமையை நிறைவேற்றுவதை கேட்டுக்கொள்ளும் நிறுவனத்தின் கடிதத்தையும் அந்த தம்பதியர் போலீஸ் நிலையத்தில் சமர்ப்பித்தனர். மாநிலங்களை கடக்கும் அனுமதிக்கப்பட்ட பயணங்களுக்கு திங்கள் முதல் வியாழன் வரை மேற்கொள்ள முடியும். மாநிலங்களை கடந்து செல்வதற்கான அனுமதிக்கப்பட்ட பயணங்களை திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை மட்டுமே மேற்கொள்ள முடியும் என அரசு மலேசிய போலீஸ் படை உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டில் கோவிட்-19 தொற்று பரவல் அதிகரித்துள்ளதால் மாநிலங்களை கடப்பதற்கான கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படையின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அக்ரில் சனி அப்துல் சனி தெரிவித்தார். வேலை, நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான இறுதி சடங்கில் பங்கேற்பது, மருத்துவ காரணங்கள், கணவன் அல்லது மனைவியர் தொலைதூரத்தில் வேலை செய்வது போன்ற விவகாரங்களுக்கு மட்டுமே மாநிலங்களை கடப்பதற்கு அனுமதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அப்படியே மாநிலங்களை கடக்கும் பயணங்களுக்கு அனுமதிக்கப்பட்டால் திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை மட்டுமே அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான பயணங்களுக்கு அனுமதி இல்லை என அக்ரில்சனி அப்துல்லா விவரித்தார். கோவிட் தொற்று எண்ணிக்கை உயர்வு உண்மை இல்லையா? இஸ்மாயில் சப்ரி மறுப்பு. கோவிட் தொற்று பரவலின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த எண்ணிக்கை மிகைப்படுத்தப்படுவதாக அல்லது தவறாக காட்டப்படுவதாக சில தரப்பினர் கூற வரும் குற்றச்சாட்டை பாதுகாப்புக்கான முதன்மை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி மறுத்தார். இது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்றும் அவர் தெரிவித்தார். நாள்தோறும் ஒவ்வொரு மாநிலத்தின் சுகாதாரத்துறையிடம் இருந்து கோவிட் தொற்றின் விவரங்களை சுகாதார அமைச்சு பெற்று வருகிறது. எனவே கோவிட் தொற்று அதிகரிக்கவில்லை என்று கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்று சிலர் கூறுவதை இஸ்மாயில் சப்ரி நிராகரித்தார். தினசரி நண்பகல் 12 மணி வரை ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் பெறப்படும் புள்ளி விவரங்களை அடிப்படையாக வைத்து மொத்த எண்ணிக்கையை சுகாதார அமைச்சு வெளியிடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அப்போது கோவிட் தொற்று பரவலின் எண்ணிக்கை குறித்து தவறான தகவல் வெளியிடுவதாக சில தரப்பினர் கூறி வருவது குறித்து வினவப்பட்ட போது அவர் இதனை தெரிவித்தார்.
மருத்துவமனைகளில் கோவிட் நோயாளிகள் பயன்படுத்தி வரும் படுக்கைகளின் எண்ணிக்கை, தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் ஆகியவற்றின் தகவல்கள் அடிப்படையாக அதற்கு பார்க்கும் பொழுது அப்போது கோவிட் தொற்று அதிகரித்துள்ளது என்பது உண்மையாகும். மலேசியாவில் மட்டுமின்றி ஐரோப்பா உட்பட உலகம் முழுவதிலும் கோவிட் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். பேரரசியாரின் இன்ஸ்டாகிராம் கணக்கு மூடப்பட்டதா? வைரலாகி இருக்கும் @டெங்கிகே. பேரரசியின் துங்க ரசாலி அமீனா மைமுனா இஸ்கந்தாரியா தனது இன்ஸ்டாகிராம் கணக்கை மூடிய முடிவை அடுத்து சமூக வலைதள பயனர்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். ட்விட்டரில் #டெங்கிகே என குறியீட்டுடன் பயனர்கள் பேரரசியாரின் அந்த முடிவு தொடர்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். டெங்கிகே எனும் வார்த்தை பேரரசியார் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கை மூடுவதற்கு முன்பாக கடைசியாக ஒரு பயனரின் கேள்விக்கு அளித்த பதிலாகும். டங்கான் எனும் இன்ஸ்டாகிராம் கணக்கில் பேரரசியாரின் சமையல் குறிப்புகள் பகிரப்பட்டு வந்தன. அவ்வகையில் நேற்று அந்த கணக்கில் அரண்மனையின் சமையல் அறையில் இருந்து நோன்பு கஞ்சியை சமைப்பது தொடர்பான பதிவு இடம்பெற்றிருந்தது. அந்த பதிவுக்கு கீழ் பயனர் ஒருவர் அரண்மனை சமையல்காரர்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்டு விட்டார்களா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பேரரசியார் டெங்கிகே என பதிலளித்திருந்தார் என கூறப்பட்டுள்ளது. அந்த பதிலை பின்னர் குறியீட்டுடன் இணைத்து ட்விட்டரில் பயனர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். சிலாங்கூரில் 19 பள்ளிகள் மூடப்பட்டன. கல்வி மையங்கள் சம்பந்தப்பட்ட புதிய தொற்றுகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சிலாங்கூரில் பெட்டலிங் மாவட்டத்தில் 19 பள்ளிகள் மூடப்பட்டன. தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொள்வதற்கும் மற்றும் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் சம்பந்தப்பட்ட மாணவர்களை பரிசோதிப்பதற்கும் இன்று முதல் அடுத்த அறிவிப்பு வரும் வரை அந்த பள்ளிகள் மூடப்படுவதாக பெட்டலிங் மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் அதிகாரி தெரிவித்தார். பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன் அது குறித்து தெரிவிக்கப்படும். பெட்டலிங் பெர்தானா மற்றும் பெட்டலிங் உத்தாமா மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு இது குறித்த கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. நாடு முழுமையிலும் தொடர்ந்து 5வது நாளாக 2000க்கும் மேற்பட்டோர் கோவிட் தொற்றுக்கு உள்ளானதாக சுகாதார அமைச்சு நேற்று அறிவித்தது. பொது மன்னிப்பின் கீழ் 72,000க்கும் மேற்பட்ட குடியேறிகள் தங்களது நாடுகளுக்கு செல்கின்றனர். ஆவணங்களற்ற 1,45,000க்கும் மேற்பட்ட குடியேறிகள் அரசாங்கத்தின் பொது மன்னிப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டனர். இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தங்களது நாடுகளுக்கு திரும்புவதற்கு முடிவு செய்துள்ளனர். என்ஜிஓர் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இங்கு வேலைக்கு செய்வதற்கு சட்டப்பூர்வமாக பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். 72,324 பேர் தங்களது நாட்டிற்கு திரும்பவிருக்கின்றனர். எஞ்சிய 72,506 பேர் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வ தொழிலாளர்களாக இங்கு வேலை செய்வதற்கு பதிவு செய்து கொள்வதற்கு முன்வந்ததாக அவர் கூறினார். ஆவணங்களை கொண்டிருக்காத குடியேறிகளிடம் இருந்து அபராதம் மற்றும் மலேசியாவில் தொடர்ந்து வேலை செய்வதற்கான சிறப்பு பாஸ் அல்லது சிறப்பு அனுமதிக்காக 3,51,00,000 ரிங்கிட்டை அரசாங்கம் வசூலித்துள்ளதாக ஹம்சா ஜைனுடின் கூறினார். புதிய முதலீடு கொள்கை அமைச்சரவை கூட்டத்தில் நாளை சமர்ப்பிக்கப்படும். நாட்டில் புதிய முதலீடு கொள்கை தொடர்பான அறிக்கை அமைச்சரவை கூட்டத்தில் நாளை தாக்கல் செய்யப்படும். அனைத்துலக வாணிக தொழில்துறைக்கான முதன்மை அமைச்சர் முகமது அஸ்மின் அலி இதனை தெரிவித்தார். மலேசியாவை உயர் வருமானம் பெறும் நாடாக உருவாக்கும் முயற்சிக்காக உயர்தரம் வாய்ந்த முதலீட்டாளர்களை கவரும் நடவடிக்கை உடனடியாக அமல்படுத்தப்படும். புத்தாக்கம், தொழில்நுட்பம், இலக்கவியல் போன்ற விவகாரங்களை உள்ளடக்கிய கொள்கையில் கவனம் செலுத்தப்படும். அண்மையில் தாம் தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு மேற்கொண்ட வருகையின் போது புதிய முதலீட்டு கொள்கை அமலாக்கத்திற்கு முதலீட்டாளர்கள் வரவேற்றதாகவும் அஸ்மின் அலி கூறினார்.